மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்றைய நாளின் காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 24ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, யோசுவா இஸ்ரவேல் மக்களை அழைத்து வரும்போது எமோரிய கடவுள், நதிக்கு புறம்பே இருக்கிற கடவுள் போன்ற அந்நிய தெய்வங்களை பலியிட்டு வழிபட்டு வந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வழிபாட்டு தலங்களில் அவர்கள் சந்தித்த கஷ்டங்கள், தங்களுடைய வாழ்வின் பாதையில் நிந்திக்கப்பட்ட அந்த அவமானங்கள், ஏற்படுத்தப்பட்ட இன்னல்கள், இவற்றிலிருந்து உண்மையான தெய்வமாகிய கர்த்தராகிய கடவுளை சேவிப்பதை தவிர உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லையே என்று அடிக்கடி நினைவுபடுத்தி சொல்லியும் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மறுதலித்து போன மக்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்வில், அன்புக்குரிய இறை மக்களே, நாமும் நம்முடைய வாழ்வில் அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மை மறுதலித்திருக்கிறார், கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார், கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார், கர்த்தர் நம்மை சுகமாக்கி இருக்கிறார், கர்த்தர் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்ற அந்த உண்மையை, ஆசீர்வாதத்தை மறந்தவர்களாக இன்றைக்கு பல்வேறு தெய்வ வழிபாட்டில் இருக்கின்றவர்களாக காணப்படுகிறோம். பல்வேறு தெய்வ வழிபாடு என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஜீவனுள்ள தேவனை மறந்துவிட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத தேவ ஆராதனைகளிலே, தேவ நன்மைகளிலே நாம் கலந்து கொண்டு கடவுளை சேவிக்காதபடி வாழுகின்ற வாழ்க்கை. இன்றைக்கு ஆதியிலே உண்டான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சமூக நல கண்ணோட்டத்தோடு உண்டாக்கப்பட்ட புரோட்டஸ்டன்ட் சீர்திருத்த திருச்சபைகள் சமுதாய கண்ணோட்டத்தோடும் ஜாதிய அடிமைத்தனத்தை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கல்வி அறிவையும் மருத்துவ உதவியையும் பொருளாதார மேம்பாட்டுக்குரிய வாழ்வின் வழிகளையும் உதவியை செய்து வந்த இந்த திருச்சபையை விட்டு இந்த திருச்சபையிலே ஊதியத்தை பெற்றுக்கொண்டும் இன்றைக்கு பல அந்நிய தெய்வம், இன்றைக்கு அந்நிய தெய்வம் என்று சொல்லும் பொழுது நாம் விக்கிரகங்களை குறிப்பது அல்ல. கர்த்தருக்கு விரோதமாக உனக்கு வாழ்வு கொடுத்த கர்த்தரை மறுதலித்து விட்டு நீ பிற ஆராதனைகளிலே கலந்து கொண்டு நீ அள்ளி அள்ளி உன்னுடைய பொருள்களை காணிக்கையாக வழங்குவது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு அந்நிய தெய்வ வழிபாடு. அந்த அந்நிய தெய்வ வழிபாட்டை விட்டுவிட்டு கர்த்தரை சேவிப்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு சமயம் தெருவோரங்களில் பிச்சை எடுக்கிற ஒரு சிறுவன் ஒருவன் தன்னுடைய பசியை போக்குவதற்காக ஒரு இல்லத்தின் கதவை தட்டுகிறான். கதவை தட்டும்போது ஒரு பெண்மணி அந்த கதவை திறக்கிறார். திறந்து அவனுடைய கண்களின் ஏற்பட்டிருக்கிற அந்த பசியை பார்க்கிறார். அவனுடைய தேவையை பார்த்து அவனுக்கு 1 டம்ளர் பால் எடுத்து கொடுக்கிறார். அதை உண்டு அவன் மகிழ்ந்து சந்தோஷத்தோடு திரும்பி செல்கிறான். நாட்கள் பல கழிந்தன. அவர் ஒரு பெரிய மருத்துவராக மாறி ஒரு பெரிய சிறப்புமிக்க சர்ஜனாக அவன் வருகிறான். பொழுது அவன் மருத்துவமனையில் பணி செய்யும்போது அங்கு ஒரு பெண்ணானவள், அதே பெண் தனக்கு கொடூரமான ஒரு வியாதியை சந்தித்த போது அவர்கள் மேற்கொண்ட காரியம், இதை பார்க்கும் பொழுது அவளுக்கு பணம் செலவழித்து அந்த அறுவை சிகிச்சையை செய்ய முடியவில்லை. ஆனால் இந்த சிறுவன் பார்க்கிறான், அந்த பெண்ணுக்கு நான் 1 டம்ளர் பால் கடன்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி முழு தொகையும் கட்டி சிறப்பித்தான், நன்றி செலுத்தினான். லூக்கா 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நன்றி செலுத்துவது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். இன்றைக்கு கர்த்தரை சேவிப்பதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள். அதற்கு இஸ்ரவேல் மக்களும் சொன்னார்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனும் சரி, சொல்கின்ற போது நாம் அந்த வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும்.
பணிந்து கொள்ள வேண்டும். நாம் சாட்சியாக நிற்க வேண்டும். அப்படி விட்டு இவர் இனத்தை சார்ந்தவர் அல்ல, இவர் என்னுடைய பகுதியை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லி அந்நிய காரியங்களுக்கு, அந்நிய பிற ஆராதனைகளுக்கு போகிற மக்களைத்தான் இங்கு அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறவர் என்று சொல்லி நம் எச்சரிக்கிறார். இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது, பாலைவனத்திலும் செங்கடலை கடக்கும் போதும், எகிப்தினுடைய அத்துணை படைகளையும் அழித்து உன்னை மீட்ட போதும், எரிகோ சுவர் தடையாக நின்றபோது உன்னுடைய தடைகளை அகற்றி உனக்கு வழியை காட்டினவரும், உன் வாழ்வின் அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உனக்கு புது வழியை காட்டினவரை இன்றைக்கு நன்றியோடு நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். அவற்றை மறந்துவிட்டு நாம் வேறு ஏதோ ஆராதனைகளை கலந்து கொள்வதனால் ஒரு தேவ சமாதானத்தை, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்ற தவறான அந்த நம்பிக்கையை விட்டுவிட்டு, அந்த அந்நிய தெய்வத்தின் நம்பிக்கையை விட்டுவிட்டு, ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் என்னை பிறந்த நாள் முதல், என்னுடைய முன்னோர்கள், என் முற்பிதாக்கள் முதல் இந்த திருச்சபையில் எங்களை வைத்திருக்கிறார். ஆகவே நன்றி. நாங்களே சாட்சிகள், அதற்கு நாங்களே கர்த்தரை சேவிப்பதற்கு சாட்சிகள் என்று சொல்லுகின்ற வகையில் நாம் இன்றைக்கு இந்த நாளிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த யோசுவா 24ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின்படி நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் கர்த்தரை சேவிப்பதற்கு நாங்கள் தான் சாட்சிகள், அந்த சாட்சியுடைய ஒரு மக்களாக இருக்க நீர் இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை, உதவி, ஒத்தாசை செய்யும்படி வேண்டுகிறோம். இன்றைக்கு ஒரு பொதுநல நோக்கோடு, சமுதாய நோக்கோடு, ஏழை எளிய மக்களோடு, மக்களின் முன்னேற்றத்தின் நோக்கத்தோடு, விதவைகளின் விசாரிப்பு நோக்கோடு, ஆண்டவரே, படிப்பு, மருத்துவம், கல்வி இவற்றையெல்லாம் வழங்கின இந்த திருச்சபையில் இன்றைக்கு ஒரு இனம் மாத்திரமே கொடிகட்டி பறக்கிற, ஆண்டவரே நாங்கள் தான் மமதையிலே பறக்கிற புகழ்ச்சியில் அந்த நிலையை மாற்றி போட்டு இந்த திருச்சபையினுடைய ஆண்டவரே உதவிகள், திருச்சபையினுடைய ஆன்மீகம் அனைவருக்கும் சமமாய் கிடைக்க பங்கிட்டு பகிரப்பட்டு கொடுக்க நீர் உதவி செய்தருளும். எங்களை கருவிகளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும், மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும், பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.